ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். TNEA 2025 ரேங்க் லிஸ்ட்டை நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய ரேங்கை பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் ரேங்க் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் பல மாணவர்களுக்கு ரேங்க் வராமல் இருக்கலாம். ஸோ ஏதாவது பிரச்சனையாக கூட இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், நாளையிலேருந்து ஜூன் 28ஆம் தேதியிலேருந்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஊருக்கு பக்கத்திலேயே TFC உதவி மையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. அங்கே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ரேங்க்ல ஏதாவது பிரச்சனைனா, ரேங்க் வராமல் இருக்கலாம், இல்லை ரேங்க் ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா TFC உதவி மையங்களில் நீங்கள் போய் கேட்டுக்கலாம். ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு கவுன்சிலிங்கான அந்த தேதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ் ஷெட்யூல். ஸோ இது சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சும்மா தேதிகள் தான் கொடுத்துருக்காங்க. எந்த தேதியில் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எப்போ நடக்கும், சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் எப்போ நடக்கும், அதே போல் SCA to SC கவுன்சிலிங் எப்போ நடக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் கொடுக்கலனா, அதாவது நமக்கு மருத்துவ கலந்தாய்வு தமிழ்நாட்டில் இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ அந்த காரணத்தினால நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் கொடுக்கப்படவில்லைங்கிறத சொல்லிட்டு, எப்போ சார் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதியெல்லாம் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. எப்படியெல்லாம் உங்களுக்கு ரேங்க் வந்திருக்கு, என்ன மாதிரியெல்லாம் ரேங்க் உங்களுக்கு வந்திருக்கணும், எத்தனை பேர் மொத்தமாக இருக்காங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ TDGs. மாணவர்களே, ரேங்க் லிஸ்ட்டுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணோம். இப்போ ரேங்க் வந்துருச்சு. இப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னா, எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு கேள்வி இருக்கும். அதாவது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சிறப்பு கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் எல்லா மாணவர்களும் கலந்துக்கக்கூடிய கவுன்சிலிங்கிறது ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. SCA to SC கவுன்சிலிங்கிறது ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதியோட கவுன்சிலிங் முடியுது, அதோட முடிஞ்சிடும். இப்போ நம்ம ரேங்க் லிஸ்ட்டை பற்றி பேசுவோம். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக பார்க்கணும். இதில் ஸ்போர்ட்ஸு, எக்ஸர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஒகேஷனல் மாணவர்கள், 7.5 ரிசர்வேஷன் எல்லா மாணவர்களுக்கும் ரேங்க் வெளியாயிருக்கு. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஒட்டு மொத்தமாக நமக்கு ஜென்ரல் ஒகேஷனலில் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2,39,299 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் வெளியாயிருக்கு ஜென்ரலில். அதே போல் இந்த ஜென்ரலில் 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் இருக்காங்களா, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தவங்க, அவங்களில் 46,848 பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. ஜென்ரலாக எவ்வளோ பேருக்கு வெளியாயிருக்கு? 2,39,299 பேருக்கு வெளியாயிருக்கு. அதில் 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு? 46,848 பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. இது நான் பொதுவாக சொல்கிறேன். உங்களுக்கு கம்யூனிட்டிலேயே ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனலில் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரலில் அவங்களுக்கு 2,342 பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. அதில் 7.5 ரிசர்வேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 524 பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. இது ஒகேஷனலில் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வெளியாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசணும், இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எவ்வளோ மாணவர்களுக்கு ரேங்க் வெளியாயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதில் பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 2,446 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் வெளியாயிருக்கு. அதே இதில் ஸ்போர்ட்ஸில் 7.5 ரிசர்வேஷனுக்கு அதாவது 356 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் வெளியாயிருக்கு. ஸோ அதே போல் அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரலில் 469 பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. அதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டில் 7.5 ரிசர்வேஷனுக்கு 128 பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. அதே போல் எக்ஸர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 1,359 பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. அதே போல் எக்ஸர்வீஸ் மேனில் அதில் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு வெறும் 9 பேருக்கு தான் ரேங்க் வெளியாயிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ நிறையா புரிய வந்திருக்கும். அதே போல் இந்த ஒகேஷனல் மாணவர்களில் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு ரேங்க் வந்திருக்கு. எக்ஸர்வீஸ் மேனுக்கு ஒரு 2 பேருக்கு ரேங்க் வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ ரேங்க் லிஸ்ட்டோட ஃபுல் அனலைசிஸை சொல்லியிருக்கேன். இப்போது கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஒரு ரேங்க் வந்திருக்கும், அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். எவ்வளோ மாணவர்கள் உங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஏன்னா இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் வந்திருக்குல்ல. அந்த ஜென்ரல் ரேங்க்ங்கிறது பொதுவான ரேங்க், தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதே போல் கம்யூனிட்டி ரேங்க்ங்கிறது உங்களுடைய கம்யூனிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை பற்றி நம்ம பின்னாடி அனலைஸ் பண்ணலாம். ஸோ மாணவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்னன்னா, இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள்லாம் கொடுப்பாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் 26ஆம் தேதியோட கவுன்சிலிங் முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மருத்துவ கலந்தாய்வில் ஏதாவது அதை எப்படி ஆரம்பிக்கிறாங்கிறத பொறுத்து தான் இப்போ நமக்கு அந்த
அந்த ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 எந்தெந்த டயத்தில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் எல்லா விவரங்களும் அப்போ தான் நமக்கு வெளியாகும். ஸோ தொடர்ந்து கண்டினியூவாக நமக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து ரெகுலராக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் சேர்த்து விட சொல்லுங்கள் உங்களை. அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னுமே அந்த கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்தோடனே உங்களுக்கு தெளிவாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுப்போம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. வேறு எந்த விஷயமும் இல்லை, யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்குக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்குங்கிறத வெப்சைட் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதை குறித்தும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச், பாய் பாய், டிடிஜிஸ்.